வணக்கம். வணக்கம். வாங்க. என் பேர் தியாகராஜன், தஞ்சாவூர்லேருந்து. வாங்க வாங்க. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உள்ள வாங்க வாங்க. இவங்க என்னோட ஒய்ஃபு. வணக்கம். இவங்க எங்கள் அம்மா. வணக்கம்மா. அவர் எங்கள் அப்பா. வணக்கம். இது என் ஒய்ஃப். வணக்கம். பேர் சுப்புலக்ஷ்மி. ம். இது என் பெரிய பையன், பேர் ரமேஷ். இது அவனோட ஒய்ஃப். ஹலோ. இவங்களுக்கு 2 குழந்தைங்க. தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல டிஓவா இருக்கேன். அப்போ அமோக விளைச்சல்னு சொல்லுங்க. அவ பெரிய பொண்ணு, அவர் மாப்பிள்ளை. அவங்களுக்கு 6 குழந்தைங்க. ஆஹா. என்ன வீட்டோட மாப்பிள்ளையா? ம். அது எப்படி அவ்வளோ கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தாங்க. நமக்கு 6 பசங்கள்ல. என்னடி சொல்ற? சும்மா இருங்க. ஆமா, இப்ப சொல்லு சும்மா இருன்னு. அப்புறம் எனக்கு 2ஆவதா ஒரு பையன் இருக்கான். பேரு மகேஷ். மெட்ராஸ்ல படிச்சிட்டு இருக்கான். அப்படியா? கடைசி பொண்ணு கூட மெட்ராஸ்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓஹோ. நேற்று அரங்கேற்றத்தில் உன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. குரு யாரு? கலாஷேத்திர விலாசினி மேடம். ஓ. உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணுமே. என் 2வது பையனுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எதுவும் மனசுக்கு திருப்தியா அமையல. நேற்று எதேச்சியா கோவில் உங்க பொண்ணை பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறோம். அதான் உங்க அபிப்பிராயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மதமா பேசிட்டு போலான்னு வந்தோம். இப்படி திடீர்னு கேட்டதும் என்ன சொல்றதுன்னே தெரியல. இது வரைக்கும் கீர்த்தனாவோட கல்யாணத்தை பத்தி நாங்க எதுவும் யோசிக்கவே இல்லை. எதுக்கும் என் ஃபேமிலியோட கலந்து பேசிட்டு சொல்றேனே. ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. இப்ப எதுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அது வரைக்கும் உனக்காக காத்துட்டு இருப்பாங்களா? வேணாம், வேற பண்ண பார்க்க சொல்லு. நல்ல இடம்டி, மிஸ் பண்ணிடக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லலாமா? சரின்னு சொல்லு. மகேஷ் வரட்டும். அவன் முதல்ல மாப்பிள்ளை பார்க்கட்டும். அவனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. அவ்வளவுதானே? மகேஷ் கிட்ட கேட்டுருவோம். இரு 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 இரு. எல்லாரும் பேசலாம். பொறுமையா இருங்க, எல்லாரும் பேசலாம். ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவன்? ஹலோ. என்னடா இவ்வளவு நேரமா ஃபோன் அடிக்குது, எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், அதான். அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்ப்பா? இல்லை, அது இன்னும் முடியல. முடிஞ்சதும் நானே சொல்கிறேனே. சரி, என்ன விஷயம்? நம்ம கீர்த்தனாவை பொண்ணு கேட்டு வந்தாங்க. நல்ல இடம். அவகிட்ட கேட்டதுக்கு நீ போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்து ஓகே சொன்னாதான் அவ ஓகே சொல்வாளா? அதான் நீ எப்போ வர? உன்னோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இதை கேட்கறதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. டிக்கெட் எல்லாம் கூட போட்டுட்டேன். வர்ற சனிக்கிழமை நைட் கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துருவான்ப்பா. ஓகே வா. சரிப்பா. நல்ல வேலை இன்னும் ட்ரெயின் வரல. சார், மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருது?
நாளைக்கு காலையில 7 மணிக்கு வரும். நாளை காலைல 7 மணிக்கா? அப்ப 24 ஹவர்ஸ் லேட்டா? இல்லையே, அது கரெக்டா தானே வருது. அப்ப ஏன் சார் இன்னைக்கு வரல? இன்னைக்கு வரலையா? ஆ. வந்துட்டு போய் 10 நிமிஷம் ஆகுது. இப்போ வீட்டுக்கு போனா அந்த கிழமை வேற ஓவரா பேசி கிழிச்சு தொங்க விட்டுருவானே. சமாளிப்போம். ஏய், சித்தப்பா எங்கடா? சித்தப்பாவா? ஆ. அப்ப சித்தப்பாவை நீ கூட்டின்னு இல்லையா தாத்தா? ஓட்டு கொடுக்குற உங்க ஆத்தாலே மெஞ்சிருவிய. மகேஷ், 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 மகேஷ். என்னடா மகேஷ் இங்க வந்து தேடிட்டு இருக்கிற? என்ன மகேஷ் இன்னும் வரலையா? என்னது இன்னும் வரலையாவா? நீ தானே அவனை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு போனே. என்னடா இது திருன்னு முழிக்கிற? அவன் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டியா? சுத்தம் உருப்படியா ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருக்கியா இது வரைக்கும்? இந்த 5 வருஷத்துல 6 உருப்படி பெத்ததான் மிச்சம். இந்த லட்சணத்துல ட்வின்ஸ் வேற. மாப்பிள மகேஷ் வந்தானா? அவன் எங்க வந்தான்? இவனை கூட்டிட்டு வான்னு அனுப்புனா அவனை கோட்டை விட்டுட்டு வந்து இவன் நிற்கிறான். என்னாச்சு மாப்பிள? இல்ல மாமா, ட்ரெயின் வந்துச்சு. ஆனா மகேஷ் தான் வரல. இவன் சரியா தேடி பார்த்திருக்க மாட்டான்ப்பா. மாப்பிள நல்லா தேடி பாத்தீங்களா? கம்பார்ட்மெண்டா தேடிட்டேன். அவன் வரலன்னா நான் என்ன மாமா பண்றது? அவன் எப்படி வராம இருப்பான்? மாமா கொஞ்சம் சும்மா இருங்க. ஏங்க மகேஷுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, மகேஷ் எங்க இருக்க? நான் மெட்ராஸ்ல தான்ப்பா இருக்கேன். மெட்ராஸ்ல இருக்கியா? இல்லப்பா, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். என்னடா பொறுப்புலாம் பதில் சொல்லிட்டு இருக்கிற? கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி இருக்க வேண்டியதானே? சீக்கிரமா தான்ப்பா கிளம்புனேன். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். அதனால தான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. இங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி எப்போ வர? இன்னைக்கு நைட் கிளம்பி நாளைக்கு காலையில வந்துடுறேன். அப்படியா? சரி சரி வா. சரிப்பா. நாளைக்காவது மிஸ் பண்ணாம கூட்டிட்டு வா. சித்தப்பா வந்தாச்சு. ஹாய். ஆமா, கீர்த்தனா எங்க? ஏய், என்ன நான் அரங்கேற்றத்துக்கு வரலன்னு கோவமா? நான் தான் சொன்னேன்ல எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு. அப்புறம் என்ன? அப்போ என்னை விட உனக்கு எக்ஸாம் தான் பெருசா போச்சுல? இதுக்காக தானே 6 மாசம் நான் மெட்ராஸ்ல இருந்துட்டு வந்தேன். அதை மிஸ் பண்ணிட்டு வர சொல்றியா? ஆமா, என்னவோ நான் மாப்பிள்ளைய பார்த்து ஓகே சொன்னாதான் நீ ஓகே சொல்லுவேன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன். ஏன் இப்படி சொன்ன? சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். என்ன சொல்லக்கூடாதா? இல்ல. ஏய், யாரையாவது லவ் கிவ் பண்றியா? சி, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. இல்ல பரவாயில்ல, எதா இருந்தாலும் பயப்படாம என்கிட்ட ஓப்பனா சொல்லு. ஏதாவது ப்ராப்ளம்னா நான் வேணா வீட்ல பேசி கன்வின்ஸ் பண்றேன். நான் யாரையும் லவ்வும் பண்ணல, ஒரு மண்ணங்கட்டியும் பண்ணல. போதுமா? லவ் பண்ணலையா?
அப்போ அட்லீஸ்ட் யாரையாவது சைட்டாவது அடிச்சிருக்கியா? சைட்டா? சிப்போ, நீ மெட்ராஸ்க்கு போய் ரொம்ப கெட்டு போயிட்ட. சைட்டு கூட அடிச்சது இல்லையா? என்ன பொண்ணு நீ? என் தங்கச்சியா இருந்துட்டு சைட்டு கூட அடிச்சது இல்லைங்கிற. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஏய், என்ன சொன்ன? அப்போ நீ யாரும் சைட் அடிச்சிருக்கியா? ஏய், யார் அந்த பொண்ணு? முதல்ல அவளை எங்க பார்த்த? டேய், ஆ? யாரடா ஆ. தேடுற? உன்னதாண்டா தேடிட்டு இருந்தேன். என்னையா முழுசா முள்ளங்கி பத்தமா நடந்து வந்துட்டு இருக்க? என்ன உனக்கு தெரியல? என்னடாச்சு உனக்கு? இல்ல, இப்போ ஒரு பொண்ணு பாடினால, ஆமா, சூப்பரா பாடினா. நான் கூட இருந்து ஒரு பிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினேன். என்ன அவளுக்கு? அவளை காணும். அதுக்கேண்டா நீ கவலைப்படுற? அவ தான் பாடி முடிச்சுட்டு அப்பவே போயிட்டால. டேய், மொய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வா ஓடி போயிடலாம். சொல்லிக்காம வந்துடுறா. டேய் மகேஷ், இந்த ஷர்ட் எதனா அயன் பண்ணுமாடா? என்னாச்சு அவனுக்கு? விவேகானந்தர் மாதிரி போஸ் கொடுக்குறான். என்ன கேட்ட? அதெல்லாம் ஏன் பண்ணியாச்சே. ஏன்டா கேட்கும் போது கேட்கல, கேட்காத போது கேட்குதா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? இல்ல, நேத்து அந்த பொண்ணு பாடினால, அவளோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுல. ஓஹோ, டேய், அவ வாய்ஸ் மட்டும் தான் ஸ்வீட்டா இருந்துச்சா இல்ல அவளே ஸ்வீட்டா இருந்தாளா? ரெண்டும் தான்டா. பந்தில விதவிதமா ஸ்வீட் வச்சானுங்க. அதெல்லாம் உன் கண்ணுக்கு ஸ்வீட்டா தெரியல. அந்த பொண்ணு தான் ஸ்வீட்டா தெரிஞ்சாலா? கல்யாண வீட்டுக்காரன் கேட்டா டென்ஷன் ஆயிடுவான். சாப்பிட்டுட்டு மொய் கூட வைக்கலடா. டேய், எனக்கு மறுபடியும் அவளை பார்க்கணும் போல இருக்குடா. என்ன பாத்தியா? எங்க போய் பார்க்கறது? அவ பேரும் தெரியாது, அட்ரஸும் தெரியாது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஆளை காணும். முண்டோ அவ ஒரு ட்ரூப்ல தானே பாடினா. அந்த ட்ரூப்ல போய் விசாரிச்சா அவ யார் என்னன்னு சொல்ல போறாங்க. இது கூட தெரியல. இததான் என் ஃப்ரெண்டும் சொன்னான். அதை வச்சு நானும் அங்க போனேன். யார் சார் நீங்க? என்ன வேணும்? இல்ல, நேத்து மேரேஜ் ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு பாடினாங்கல்ல, அவங்கள நேர்ல பார்க்கணும். நேத்து 7-8 பேர் பாடினாங்க. அதுல யாரை கேக்குறீங்க? அதாங்க இந்த பாட்டு. அது என் பாடல் காலமுள்ள காலம் வரை வாழும் என்பேனே அப்படின்னு பாடினாங்களே, அவங்கள பார்க்கணும். அவங்கள ஏன் பார்க்கணும்? இல்லைங்க, அவங்க நல்லா பாடினாங்க. அவங்க வாய்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதான் நேரில் பார்த்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லலாம்னு வந்தேன். நேத்து நான் பாட பாட்டு கேட்டிங்களா? இல்லை, எந்த பாட்டு பாடினீங்கன்னு தெரியலையே. அதாங்க, கண்ணா காணும் காலங்கள் கலைந்தோடும் மேகங்கள். இந்த பாட்டு பாடினே கேட்டிங்களா? சாரிங்க, நேற்று நான் அதை கேட்கலங்க. சரி, இப்போ கேட்டிங்களே, எப்படி இருக்கு? பாட்டு ரொம்ப நல்லா பாட்டுங்க. ஆனால் நீங்கள் சுமாராக தான் பாடினீங்க. நான்சென்ஸ். உள்ள போய் கேளுங்க. சாரி சார், அவங்க எங்க பாஸோட ரிலேஷன். பாடுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வருவாங்க, பாடுவாங்க, போயிடுவாங்க. மற்றபடி அவங்க ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது. அதனால அவங்க பெர்மிஷன் இல்லாம ஃபோன் நம்பரோ அட்ரஸோ யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஐ எம் வெரி சாரி சார். மறுபடியும் அவளை எங்கே பார்க்க போகிறோம், எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியாமல் குழப்பத்தோட பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வெயிட் பண்ணேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் பஸ்ஸே வரல. அப்போ பஸ் வரல. பஸ்ஸுக்கு பதிலா அவ தானே வந்தா. அதான். கீர்த்தனா ஏய், அண்ணி வராங்க, நான் அப்புறமா சொல்றேன். என்ன? ஓய், ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லன்னா எதுக்கு என்ன பார்த்த உடனே ஓடுனா? ஓய், ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்திருக்கீங்க. அவன் என்ன சொன்னான் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. நீ நம்ம மகேஷ் மெட்ராஸ் போயிருந்தால, அங்க ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிருக்கான். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அத சொல்றதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்க. உங்களை பார்த்ததும் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்படியா? சரி சரி, வா முதல்ல அது என்ன ஆச்சுன்னு கேப்போம்.
அப்புறம் என்னாச்சு? என்னாச்சு? அதான் ஒரு பொண்ணு சைட் அடிச்சியே, அப்புறம் என்னாச்சு? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. நீங்க வேற. ஆய், எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. ஏய், நீ வேற சும்மா இருக்க நான் ஒண்ணும் சொல்லல. மாட்டியா? மகேஷ் இல்ல நீ அதெல்லாம் இப்ப ஒண்ணும் நீ இல்ல. சொல்றியா இல்லையா? இதோ வரேன்ப்பா. அப்பா கூப்பிடுறாரு. விடுங்க. மவனே, எங்க போயிட போற நீ?